எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இன்னைக்கு நிஃப்டி இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ நம்ம என்ன ட்ரேட்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல மதியானமே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். தி ட்ராப்டு பைசெட் டேன்னு சொல்லி அந்த டாபிக்ல அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரேட்லாம் பண்ணணும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்கு, நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம்ன்றத பத்தி ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா நம்மளோட இந்த ஃபுல் கான்டெக்ட் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட ஓவரால் கான்டெக்ட் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை ஓவரால் கான்டெக்ட் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்ட் அந்த கண்டினியூஷன் இருக்கு இல்லையா, அது ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம ஸ்டாப் பண்ற வார்த்தை பயன்படுத்தும் பாஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பாஸ் ஆயிட்டு இப்போ என்ன பண்றாங்க, இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் குள்ள போயிருக்கு. இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட்ல கொண்டு வந்தது யாரு, செல்லர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க கரெக்டா. அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க போர்ட்ஃபோலியோல செல் போர்ஷன் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செல் போர்ஷனை ஃபுல்லாக என்ன பண்றாங்கன்னா எக்ஸிட் பண்றாங்க, விச் மீன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்க. அப்போ ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த செல் போர்ஷன் எல்லாமே பையா மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு பை தான் என்ன பண்ணுவோம், ஓஐ பேஸ்ல பார்த்தோம்னாக்கா ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேற்றுமே என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு ஷார்ட் கவரிங் தான் நடந்திருக்கு. இன்னைக்கான ஸ்ட்ரக்சருமே ஷார்ட் கவரிங் தான். பட் நம்ம நேற்று ஏன் இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லாம இன்னைக்கு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் குறிக்குது. சரிங்களா, நான் எப்படி சொல்றேன்னா, அங்க பாருங்க மார்க்கெட் எல்லா பிரைஸ் லெவலுமே ஈவனா உங்களுக்கு ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ எவ்ரி பை சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, சில பிரைஸை புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அகைன் அங்க என்ன பண்றாங்க, ஷார்ட் கவர் பண்ணி பிரைஸ் அழகா மேலே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இது கிளியர் கட்டான ஒரு இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். இது மார்க்கெட் ப்ரைஸ் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், பிரைஸ் ஆக்ஷன்ல கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கான ஓப்பன் டைப்பும் 100 டே செக்சரும். ஓப்பன் டைப் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்க்கெட் பையிங் இம்பேலன்ஸ்ல ஓப்பன் வச்சிருக்கோம். எப்படி பையிங் இம்பேலன்ஸ் சொல்றோம், நேத்தோட வேல்யூ வேரியா ஹை மேல தான் ஓப்பனிங் இருக்கு. அப்போ பையிங் இம்பேலன்ஸ். இன்னைக்கான டே செக்சர் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் அப் போட்டிருக்கான். எப்படி ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் அப்னா, மார்க்கெட் பையிங் இம்பேலன்ஸ்ல ஓப்பன் என்ன பண்றாங்க, இனிஷியலா செல்லர்ஸ் தான் பிரைஸ் லோவர் லெவல் நோக்கி புஷ் பண்ணி கொண்டு போறாங்க. எது வருதுனாக்கா நேத்தோட பையிங் சிங்கிள் பிரிண்ட் வரைக்கலாம். இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் பையர்ஸோட ஒரு ஜோன். இங்க ரெஸ்பான்சிவ் பையர் வந்தா பிரைஸ் ஹோல்ட் ஆயிட்டு மேல் அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் பையர் என்ன பண்ணும், மார்க்கெட் இதை உடச்சிட்டு உள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க நினைச்ச மாதிரியே செல்லர்ஸ் நினைச்ச மாதிரி ரெஸ்பான்சிவ் பையிங் ஜோன்ல பையர்ஸ் உள்ள பிரைஸ் என்ன பண்றாங்க, ஸ்லோவா அப் சைட் நோக்கி புஷ் பண்றாங்க. அப்போ காலையில நம்ம தெரிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்ல ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் ஆக்டிவா இருக்கான்றது தெரிஞ்சு போச்சா. அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணாக்கா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி கொண்டு போனா டேவோட ஹையுமே பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஆனா மேலே போகும்போது பாத்தீங்கன்னா இந்த டே இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு செல்லிங் எக்ஸஸ் தான். செல்லிங் எக்ஸஸ், அதாவது ஃப்ரைடேவோட செல்லிங் எக்ஸஸ் அந்த ஹையை பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி பிரேக் அவுட் பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மொமெண்டம் சேஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க இல்ல பிரேக் அவுட் ட்ரேட் பண்றவங்க, அந்த பையர்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணாங்க, ட்ராப் பண்ணி அங்கிருந்து ஒரு புஷ். மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, டுவர்ட்ஸ் இந்த ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் கிட்ட வந்துச்சு. இந்த வாட்டி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கரெக்டாக அந்த ஜோனுக்குள்ள வரும்போது ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் உள்ள அகைன் பிரைஸ் புஷ் பண்ணி இந்த வாட்டி என்ன பண்றாங்க, இந்த ஹையையும் தாண்டி மார்க்கெட் மேலே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. நமக்கு இது கிளியரா தெரியுது உங்களுக்கு, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் கிளியர். ஸோ இப்போ புரிஞ்சா ஏன் நம்ம ஓப்பன் டெஸ்ட் சொல்றோம் சொல்லிட்டு. மூணாவது நம்ம வேல்யூ ஏரியாவோட ரிலேஷன்ஷிப் என்னன்றதை பார்ப்போம். வேல்யூ ஏரியா கம்பேர் பண்ணீங்கன்னா நேத்தோட வேல்யூ ஏரியாவும் இன்னைக்கோட வேல்யூ ஏரியா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூ மைக்ரேட் ஆயிட்டு அப்வோர்ட்ல போயிருக்கு. அண்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்றாங்க, உங்களுக்கு மைக்ரேட் ஆயிட்டு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஸோ வேல்யூ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நேத்தும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது பை சைட் நோக்கி வேல்யூ மைக்ரேட் ஆயிருக்கு கிளியரா தெரியுது. பட் நீங்க இங்க தான் கிளியரா விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு வெறும் இந்த ஒரு டே மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த 3 நாளுமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வேல்யூ ஏரியாவை இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல பேலன்சிங் ஆயிட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா, இது வேல்யூ ஏரியா ஹை, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ. இது எப்படி ப்ரோ மார்க் பண்ணி கேட்டீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸட் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபைண்ட் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, கோச்சாடியில் அதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், இந்த ஜோன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இந்த வீக்கெண்ட் என்ன பண்றவங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபைண்ட் யூஸ் பண்ணுறது தனியான எஜுகேஷன் வீடியோ நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு 3 லெவல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது கம்பைண்டான வேல்யூ ஏரியா ஹை, பிஓசி அண்ட் வேல்யூ ஏரியா லோ. இது நமக்கு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அதர் டைம் ஃப்ரேம் இருக்காங்களே, அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்க இந்த ஒரு என்டையர் ஜோன் என்ன பண்றாங்க, ஒரு வேல்யூ ஜோனா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது நார்மல் மார்க்கெட் ஃபைல்ல தெரியாது, அதே சமயம் பிரைஸ் ஆக்ஷன்லையும் தெரியாது. நீங்க இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எந்த இடத்துல அந்த டைம் ஃப்ரேம் வேல்யூ பில்ட் பண்றாங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சிக்னல்ஸ்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நல்லா பண்ணுறவங்களுக்கு ஜோனாவே நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். இன்னைக்கு டேவோட டாப் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா செல்லிங் எக்ஸஸ் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறது, நல்லா மேலே போயிட்டு ஒரு குயிக் ரெஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், திரும்பியும் டவுன் சைட் நோக்கி வந்துட்டு இருக்கா. இது வந்து ஒரு செல்லிங் எக்ஸஸ் ஜோன். அதுக்கப்புறம் இது வேல்யூ ஏரியா ஹை, இது பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே ஒரு வேல்யூ ஏரியா லோ இருக்கு. அண்ட் இன்னைக்கான டே லோ பதில் நமக்கு என்ன போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா புவர் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த புவர் லோவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். புவர் லோன்றது ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஸோ எப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட் இந்த அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸை ரிப்பேர் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி வரலாம். அண்ட் நானுமே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட அந்த ஓவரால் கான்டெக்ட்லேயே இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி கரெக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் கிடையாது. செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொசிஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, அது வந்து ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸஸ் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, அதை தாண்டி நம்ம வந்து முக்கியமான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை, பிஓசி அண்ட் இந்த வேல்யூ ஏரியா லோ ஜோன் தான். ஓகேவா, இதுதான் வந்து மெயின் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க இருக்குன்றத பார்த்துடலாம். இந்த ஒரு டே வந்து பாருங்க, ஏன்னா மார்க்கெட் என்ன பண்றான், நியர்பை இந்த டே வந்ததுனால நம்ம இந்த டேவை கண்டிப்பா கன்சிடர் பண்ணிடணும் நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்காக. இந்த ஒரு டே வந்து மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆயிட்டு நல்லா மேலே போய் என்ன பண்றான், முடியும் போது திரும்பியும் இதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்கான். அப்போ இங்க டாப்ல வந்து ஒரு செல்லிங் எக்ஸஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பிபிஓசி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி அண்ட் வேல்யூ வந்து எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே டாப் என்ன பண்ணுறாங்க, செல்லுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒன்ஸ் அகேன் மார்க்கெட் ஜோனில் போகும்போது என்ன பண்ணணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உள்ளே வந்துட்டு ப்ரைஸை புஷ் பண்ணி கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேர்ஃபுல்லாக தான் நமக்கு வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசியும் இந்த வேல்யூ ஏரியாவும் இந்த ஒரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,720 23,700 இது வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகுனாக்கா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் தாண்டிச்சு அப்படின்னா என்ன பண்ணும், முதல்ல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை வந்து கிராஸ் பண்ணும். இதையும் தாண்டி மார்க்கெட் கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போது மார்க்கெட் என்ன பண்ணும், வேகமாக இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். 23,781 இது நமக்கு என்ன ஆகும்னா R2 வந்து ஆக்ட் ஆகும். அதையும் தாண்டி மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, அதாவது பைஸ் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னாக்கா இது இடத்துல இருக்கு இல்லையா 23,843 இது வந்து நமக்கு R3 வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், R3 கிராஸ் பண்ணிச்சுனாக்கா ஈஸியாக வந்து இந்த லெவலில் வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போது என்ன பண்ணலாம், இந்த R1 R2 R3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா, அண்ட் நீங்கள் வந்து சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோசிங் வச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைம் பொறுத்த வரைக்கும் 7:30 மணி ஆகுது. ஸோ 7:30 மணின்னும் போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 46 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் எங்கே சான்சஸ் இருக்குனாக்கா இந்த செல்லிங் எக்ஸஸ், ஏதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, செல்லிங் எக்ஸஸ்ல ஓப்பன் ஆகுது. அதே செல்லிங் எக்ஸஸ்லையோ இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகாமே தெரியுது. அப்போ நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்ட் மார்க்கெட் ஃபீல் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஜோனோட லெவல்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக இருக்கு பார்த்தீங்களா, இது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா இந்த புவர் லோ இருக்கு, இது நமக்கு வந்து S2 இருக்கும். ஆக்சுவலாக இது S2 கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணும், கண்டிப்பாக இதை தாண்டி கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா இது வந்து கிளியர் பண்ணதுக்காக போகும். ஏன்னா இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இல்லையா. இந்த அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்ட்ராங்காக என்ன பண்ணும், மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கி போயிட்டு இந்த 23,230 23,205 இந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து சப்போர்ட் 3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி போகணும். ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அக்செப்டன்ஸ் கொடுத்து, அதாவது பை சைடில் அக்செப்டன்ஸ் கொடுத்து ப்ரைஸ் என்ன பண்ணணும், ஹையர் சைடில் வந்து ஆப்ஷன் ஆகிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் முக்கியமாக நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் மணி பையிங் வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, இன்வென்ட்ரி ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ஃப்ரெஷ் மணி பையிங் இதுக்கப்புறம் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் மார்க்கெட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹர்டல் எல்லாமே வந்து கிளியர் ஆகிட்டு மேலே போகணும். இது வந்து புல்லிஷ் சைடில். இதே ஒரு வேளை ரெஸ்பான்சிவ்ஸ் வந்து இங்கே எவ்ரி ரெஸ்பான்சிவ் ஜோன் இருக்குது, எஸ்எஸ் எல்லாமே அந்த செல்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சாங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், மறுபடியும் பேக் டு இந்த ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் ப்ரொஃபைல் எப்படி கூட வந்து ஒரு விஷுவலாக உங்களுக்கு காமிச்சேன்னா கேண்டல்ஸ்டிக் சார்ட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட அந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட் வச்சு நம்ம ட்ரா பண்ண லெவல்ஸ். ஸோ இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி வந்து பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த வேல்யூ ஏரியா லோ அண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வேல்யூ ஜோன். மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த வேல்யூ வந்து டாப் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இங்கேருந்து நமக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பையிங் வரத்தா உள்ள அர்த்தம். இனிஷியேட்டிவ் பையிங் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் டு நோக்கி மூவ் பண்ணுறதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம தேவை நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் தேவை. அக்செப்டன்ஸ் கொடுத்தா புல்லிஷ் கண்டிஷன் இருக்கும். ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோம், பேக் டு பழைய வேல்யூக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.